ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 5ல் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம பிரியங்காவோட டாமினன்சினால் நம்ம மணிமேகலை குக் வித் கோமாளி சீசன் 5லேருந்தே என்னோட சுயமரியாதை முக்கியம் அப்படின்ற மாதிரி வெளியில் போயிட்டாங்க. அதுதான் சர்வதேச லெவலில் ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. பிரியங்கா யார், மணிமேகலை யாருன்னு தெரியாதவங்க கூட இவங்க யாருப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. மணிமேகலையோட ரசிகர்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பிரியங்காவோட ரசிகர்களும் கொந்தளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை போனதுக்கு காரணம் பிரியங்கா அப்படின்னா கண்டிப்பாக பாவனா போனதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா நிறைய பேர் ஃபேக்கான நிறைய வீடியோஸை என்ன அப்படின்னா எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சூப்பர் சிங்கரில் பிரியங்கா இருக்கிற இதே இடத்துல விஜய் பாவனா தான் நம்ம மாகாபாவோட சேர்ந்து என்ன அப்படின்னா ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வெளியில் போனதுக்கு காரணம் கூட பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு வீடியோ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பாவனா சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் போனதுக்கு காரணம் என்னோட ஒரு ஆசையில் நான் ரொம்ப ஷைன் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலிக்காக என்னோடய ஹஸ்பண்ட் மும்பையில் இருந்தனால அவரோட செட்டில் ஆகிறதுக்காக தான் நான் விஜய் டிவிலேருந்து வெளியில் வந்தேன். அதுக்கு காரணம் பிரியங்கா கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜேவாக இருக்காங்க. ஸோ அதுக்கும் காரணம் பிரியங்கா அப்படின்னு சொன்னது பயங்கர ஒரு மூடத்தனம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களே அவங்க சைட்லேருந்து தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிடி வெளியில் போனதுக்கும் ஜாக்லின் வெளியில் போனதுக்கும் கூட பிரியங்கா தான் காரணம் அப்படின்ற மாதிரியான டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.